இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கௌதம் அட்ரா புட்ரான்னு சொல்லிட்டு நம்ம ஜானியுடைய வீட்டுக்கு போயிட்டு எக்ர ஆரம்பிச்சிட்டாருன்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பைரவியை ஒரு ஏறுறாருங்க நம்ம கௌதம் என்னடா இது சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஆளில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ண பைரவி, ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைங்களை போய் இப்படி பிரிச்சுட்டு வந்திருக்கே, காசுக்காக இதெல்லாமா பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிகாத்தை பார்த்திங்கன்னா பைரவியை திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எதுக்காக நான் அவங்கள இப்படி பண்ணேன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே நீ முதல்ல வாயை மூடு, என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன சிறுசுங்களை பிரிக்கிறதா, கௌதமால இலக்கியம் இல்லாமல் வாழ முடியாதுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா, பிறகு மல்லி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயங்கரமாக ஆவேசப்படுறாங்க நம்ம ஜானகிங்க. என்னடா இது போதாத குறைக்கு எல்லாம் அமைதியாக இருக்காங்களேன்னு பார்த்தா துணைக்கு நம்ம கார்த்திக்கும் கிளம்பிட்டாருங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அத்தை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், ஒரே நிமிஷத்தில் இதை பாழாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கு. இந்த ஆள் எதுக்காக இப்படியெல்லாம் மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குடைய பொண்டாட்டி அஞ்சலி பார்த்திங்கன்னா மூஞ்சை முறுக்கிட்டு சுற்றிட்டு தெரியுறாங்க. எது என்னவோ எப்படியோ ஒன்று, இலக்கியா கார்த்திகை வெளியே போனால் போதும், நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷந்தாங்க. எப்படி குடும்பம் எப்படிப்பட்டு கெட்டு போனாலும் சரி, நம்ம ரூட்டு கிளியராக இருந்தால் சரி, இனிமேல் இந்த வீட்டில் நம்மளுடைய ராஜ்யம்தான், இதுக்கு மேலே நம்மளை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷங்க. நாம் ஒரு தீ குச்சியை தான் கொளுத்தி போட்டோம், இந்த அளவுக்கு பெருசு பாமாவே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு தான் நீடிக்க போதோ ஒன்றுமே புரியலைங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தால் ஆகாது, குடும்பம் ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தால் கூட உனக்கு பைரவி பிடிக்கவே பிடிக்காதா, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் சிக்கலை உருவாக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நீ, இது எல்லாமே நம்ம கார்த்திகோட நன்மைக்கு தானே பண்ணேன், வேறு எதுக்காக நான் இந்த மாதிரி விஷயம் பண்ண போகிறேன். இப்போ பாரு, இலக்கியாவை விட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்காரு உங்களுக்கே தெரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.